இடி முழக்கம் பழனி பாபான்னு அங்க ஒரு ஊர்ல எழுதி போட்டிருக்கான். நான் வரும்போது பாக்குறேன். இடி முழக்கம் காதுல கேட்க முடியுமா? ஆனா இவனுக்கு எதையாவது ஒரு நல்லதை போடணும், அவனுக்கு வாயில வந்தது இடி முழக்கம் பழனி பாபா அப்படிங்கிற போர்வாளுங்கிற என்ன சொல்ற. பாபாவை நோக்கி வந்த இளைஞர்கள் மீது அடக்குமுறை சட்டங்கள் ஏவினார்கள். பாபாவின் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள அனைவரையும் ஆழ்தூக்கி சட்டங்களை போட்டு அச்சுறுத்தி கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். எதற்கும் அடிபணியாதவர் பழனி பாபா. அனைவருக்கும் சட்ட ரீதியான உதவிகளையும் அவர்களின் குடும்பத்திற்கு பொருளாதார உதவிகளையும் செய்தார் பழனி பாபா. ஒரு சிறைவாசிக்கு செலவிட்டீர்களா? அதுதான் மக்கான பணம். அதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு வந்தபோது நீங்கள் ஏன் மறுத்தீர்கள்? எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாத. பேப்பர் எல்லாம் படிக்கிறேன், உனக்கு தெரியும் அவன் யார் யார் எந்தெந்த ஊர்னு. உனக்கு அதில் அக்கறை. தேடி சென்று நாடி சென்று இறைவனின் திருப்பொருத்தத்தை தர அவனுடைய நல்லடியார்கள் இல்லம் நோக்கி அவனுடைய இல்லங்கள் கஷ்டங்கள் தொல்லைகள் துயர்களில் தோல் கொடுப்பவன் தான் தூய மூமின். குர்மாவில் கூட்டு சேருபவன் அல்ல. குடிக்கும்போது குர்மாவில் கூட்டு சேர்றானே அவன் தூய மூமின் அல்ல. தொல்லை துயர்களில் தோல் கொடுத்தவன். யாராவது இருக்கிறீங்களா? ஒரு வாய்ப்பு கொடுத்தவோ செய்யாம விட்டீங்களா? போகும்போதாவது அங்க வச்சிருக்கிற பக்கெட்ல காசு போடுங்க, சிறைவாசிக்கு எடுத்து மணி ஆர்டர் அனுப்பிச்சுட்டு போகலாம். போவீங்களா? போடுங்க, ஏதோ இருக்கிறத போட்டு போங்க. தடா சட்டம் அவரின் மீது போடப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகும் கூட இந்தியாவில் கைது செய்ய முடியாத ஒரே ஆளுமையாக இருந்தார் பழனி பாபா. இந்தியாவிலே தடா சட்டத்தை என் மீது போட்டு இன்னும் இவன் கைது செய்யாமல் வைத்திருக்கிறான். சிறைகளுக்கு செல்பவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் எல்லாம் சிறைவாசிகள் என்ற ஒரு மதிப்பு மிகுந்த சொல்லை தமிழகத்திற்கு சட்டத்தின் மூலம் பெற்று தந்தவர் பாபா. இந்துத்துவத்தின் முகங்களாக இருக்கும் RSSஐயும் இந்து முன்னணியும் தனித்தே எதிர்க்க முடியாது என்ற நிலைமையை புரிந்து கொண்ட பாபா மாற்று அரசியலை நோக்கி தனது பயணத்தை திருப்புகிறார். நான் குதிரைகளை மாற்றுவேனே தவிர ஒருபோதும் கொள்கை பயணத்தில் மாற்றமில்லை என்று முழங்கினார். அட பாமகவோ திமுகவோ அதிமுகவோ உன்ன தாக்காவோ என்ன காக்காவோ இவைகள் எல்லாம் நான் ஏறிய குதிரைகள், சென்ற பாதைகள் அல்ல. இவைகள் நான் ஏறிய குதிரைகள். நான் அடைந்த கொள்கையின் லட்சியத்துக்காக நான் செல்லும் பாதைகள் அல்ல. நான் 1000 குதிரை மாத்துவேன், பாதையை மாத்திரம் நான் தௌஹீதிலிருந்து மாத்திக்கிட்டேன். உன் சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பேன். திமுக மேடையில் எதை சொன்னானோ அதைத்தான் பாமக மேடையிலும் சொல்லுகிறேன். இனி எத்தனை கட்சிக்கு நான் மாற போறேன்னு தெரியல. இவைகள் எல்லாம் நான் ஏறுகிற குதிரைகள். குதிரைகளை நான் மாற்றுவேன், கொள்கையும் லட்சியத்தையும் மாற்றியவன்.